வருங்காலத்துல காலகட்டங்கள் ரொம்பவே மாறி போயிருது. இப்போ அந்த மாதிரி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மொத்தமாவே மிலிட்ரியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி, மிலிட்ரி கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. போருக்கு அப்புறமா ரொம்பவே எல்லாரும் பாதிக்கப்பட்டுடுறாங்க. எல்லாமே அழிஞ்சு போய் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்காக இந்த மிலிட்ரிக்காரனுங்க என்ன பண்றானுங்கன்னா ஒரு மோசமான காம்படிஷனை நடத்துறானுங்க. இந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான பரிசு, பேரு, புகழ், அவன் ஆசைப்பட்ட விஷயம்னு எல்லாமே கிடைக்கும். ஆனா தோத்து போறவனுக்கு அந்த மோசமான தண்டனை இருக்கே யப்பா! அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து எப்படி அந்த ஊர் மக்கள் தப்பிக்கிறாங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2025ல ரிலீஸ் ஆன தி லாங் வாக் அப்படிங்கிற ஹாரர் ஃபிலிம். இப்போ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. உலக போருக்கு அப்புறமா எல்லா நாடுகளுமே நிறைய இழப்பை வந்து சந்திப்பாங்க. அது போல இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் நடக்குது. ஆனா அங்க இப்ப மொத்த கண்ட்ரோலையுமே மிலிட்ரிக்காரங்க எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் லீடர் இவர் ஒருத்தர் தான். இவரோட பேரு தான் மேஜர். நாட்டுல உள்ள பிரச்சனையை சரி பண்றதுக்காக இந்த மேஜர் என்ன பண்றாருன்னா தி லாங் வாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மோசமான காம்படிஷனை கண்டக்ட் பண்றாரு. மக்களுக்கும் வேற வழி கிடையாது. அவங்க வறுமையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இப்படி ஒரு காம்படிஷனை நடத்துறாங்க. இப்போ இதுல ஏகப்பட்ட பேர் வந்து அப்ளை பண்றாங்க. ஆனா இவங்க லாட்ரி மூலியமா ஒரு 50 பேரை மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இந்த காம்படிஷனை நடத்துவாங்க. காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு பேரு, புகழ், அப்புறம் அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக மெயின் அப்படின்ற ஊர்ல இருந்து ரே அப்படின்ற இவன் மட்டும் தான் வரான். இவன் மட்டும் தான் அந்த ஊர்ல இருந்து செலக்ட் ஆகியிருக்கான். அவங்க அம்மா கூட தான் வந்து வந்துட்டு இருக்கிறான். கார்ல வரும்போதே பயங்கர டென்ஷனா இருக்காங்க. இதெல்லாம் தேவையாடா அப்படி இப்படின்னு. நம்ம ரே இருந்துட்டு இதை பாருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா வரீங்களா, இது ஒன்றும் உங்க டெசிஷன் இல்லை, என்னோட முடிவு தானே, பேசாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா ரேவை கட்டி பிடிச்சு ஒரு ஃபைனல் குட் பை வந்து சொல்றாங்க. அதுவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. என்னடா நடக்க தானே போறான், அதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகேம்மா, அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த பார்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தனை சந்திக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. இப்ப இந்த பையன், இவனுக்கு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பயம் இருக்கு, ஆனா வெளியில காமிச்சுக்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனை பாரு எவ்வளவு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா இவன் இருந்துட்டு இதை பாருங்க, நான் ஒன்னும் சின்ன பையன்லாம் இல்ல, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் அதை நம்பல. இவனோட பேரு தான் கேர்லி. நம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி கேர்லி வந்து போராடிட்டு இருக்கான். இந்த டைம்ல இந்த இடத்துக்கு மேஜர் வந்து வராரு. அவர் தான் இந்த காம்படிஷனை வந்து கண்டக்ட் பண்றாரு இல்லையா. சோ எல்லாருக்குமே ஒரு மெட்டல் டேக் வந்து கொடுக்கறாரு, கீ செயின் மாதிரி. அதுல ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க நடக்கிற இந்த காம்படிஷனை நேஷனல் டெலிவிஷன்ல இவங்க லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி நில்லுங்க அப்படின்னு நிக்க வச்சுட்டு, இதுக்கான ரூல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது எதுக்காக நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாம் இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக தான். ஏன்னா இந்த மாதிரி போர் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பணத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க. எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. எல்லாம் ரொம்ப கஷ்டத்துலயும் இருக்காங்க. இதுக்கும் இந்த காம்படிஷனுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதெல்லாம் இருக்கு ட்விஸ்டே. இந்த காம்படிஷன்னால நம்மளோட நாட்டோட அந்த வறுமை எல்லாம் குறைஞ்சு இப்ப கொஞ்சம் நம்ம முன்னேற்றத்துல இருக்கோம். அதுக்காக தான் இதெல்லாம். சரி, ஓகே, நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா காம்படிட்டர்ஸ்க்கும் ஒரு பிரேஸ்லெட்டை கையில கட்டி விட்டுறாங்க. இது எதுக்குடா அப்படின்னு பார்த்தா அதுல டைமிங் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே 3 மைல்ஸ் பெர் ஹவர் அந்த ஸ்பீடுல நடந்தே ஆகணும். அந்த ஸ்பீடை விட யாரு கம்மியா ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அது ஒரு வார்னிங்க்கு 10 செகண்ட்ஸ். அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ள இவங்க எல்லாரும் மறுபடியும் அதே ஸ்பீடை கீப் அப் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவதா ஒரு வார்னிங். அதுலயும் கேட்கலன்னா மூணாவதா பேசலாம் மாட்டாங்க, கன் எடுத்து போட்டுன்னு சுட்டுட்டு போயிடுவாங்க. இது மாதிரி இந்த கேம்ஸுக்குன்னு இருக்கிற சில ரூல்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஓகே இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காம்படிஷனை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு இவர் கன்னை வச்சு ஷூட் பண்ணி அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒருத்தர் லைவா வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போதான் இதை நேஷனல் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா இவங்க நடந்து போற அந்த மொத்த வழியுமே காலியாக தான் இருக்கு, யாரையுமே காணோம். இப்படி யாராவது மக்கள் எதுவும் க்ரௌடெல்லாம் நின்னாங்கன்னா இவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைனல் அப்போ மட்டும்தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்க அந்த கண்டிஷனையும் வச்சிருப்பாங்க. சும்மா இவங்க போறப்ப அங்கங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ரோட்ல இருக்கிறதோட அவ்வளவுதான். இவங்கள பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சல்யூட் பண்றாரு. ஏன்னா இதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. அதுல ஒருத்தவன் போடாங்க அப்படின்ற மாதிரி அவரை அசிங்கப்படுத்துறாரு.
ஒரு 5 மைல் தூரம் வரைக்கும் எல்லாம் ரொம்ப சீரியஸா நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா வந்து பேசாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ சீரியஸா எவ்வளோ நேரம் நடக்க முடியும்? இப்ப இதுல ஒருத்தவன் திடீர்னு பார்த்தா அவனோட ஸ்பீடு கம்மியாயிருது. அவனுக்கு ஒரு வார்னிங் கிடைக்குது. அந்த வார்னிங் கிடைச்சதுமே அவனும் அவனோட ஸ்பீட உடனே கீப் அப் பண்ணிக்கிறான். மத்தவங்கலாம் ஒரு வேளை இது ஏதோ ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. இப்ப இதுல ஒருத்தவன் என்ன பண்றான்னா, அவனோட ஷூக்குள்ளார ஒரு கல்லு போயிரும். அதனால அத எடுக்கிறேன், சரி பண்றேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு கிட்டத்தட்ட 2 வார்னிங் வந்துருச்சு. நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல 3 வார்னிங் வரதுக்குள்ள அவனோட ஷூ லேஸ அவன் சரி பண்ணிட்டு, கரெக்ட்டா எந்திரிச்சு அவங்களோட ஸ்பீடு மெயின்டெயின் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடுறான். மத்த எல்லாரும் இவன் என்ன லூசு பயலா அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா இவன் பயங்கர புத்திசாலி. இந்த டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல, அத தான் அவன் பயன்படுத்தியிருக்கான். 7 மைல் தூரம் கடந்துட்டாங்க. இந்த டைம்ல இங்க வந்துட்டு இருக்க பசங்க எல்லாருமே பிரைஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல ஜெயிக்கிற அந்த ஒருத்தருக்கு பயங்கர பேரு, புகழ், காசுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். எல்லாருமே காசுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா ரே மட்டும் இதை எதிர்க்கிறான். அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சிஸ்டத்தையே நான் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற? என்னவோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. காசுக்காக தானே இங்க வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. அப்பதான் இதை சொல்றான். இதெல்லாம் கவர்மெண்ட் நம்மள வேற வழி இல்லாம பண்ண வைக்குது. நம்ம என்ன விருப்பப்பட்ட இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறோம்? இந்த சிஸ்டமையே அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. நமக்கு வேற வழி இல்ல, வறுமை. அதனால இதுல கலந்துக்க வேண்டிய கட்டாயம். இந்த சிஸ்டமையே நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க வர 1 2 பேரு, டேய் நம்ம என்னென்னலாம் பண்றோம்னு எல்லாத்தையுமே இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கேமரா முன்னாடி இந்த மாதிரி கவர்மெண்ட்டை பத்தி நெகட்டிவா பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்து பார்த்த ஒருத்தவன் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஐடியா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீட்டர் இருந்துட்டு, அட போங்கப்பா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வைக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தவன், டேய் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கடா எங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி சரி இந்தா நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இப்ப கண்ணாடி போட்டுட்டு இதுக்குள்ள இன்னொருத்தவன் வரான், ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இருந்துட்டு அவங்கவுங்க பேர், இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறவங்க பேரு, அவங்களோட டேக் நம்பர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். எதுக்குடா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் வச்சு நான் ஒரு புக் எழுத போறேன். அதை வச்சு நான் பெரிய ஆளாயிருவேன், செம ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அட யார்ரா முட்டா பையன், நீ இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சாலே பெரிய ஆளு தான், ஏகப்பட்ட பணம் வரும், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த கேர்லி அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஃபர்ஸ்டே வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனுக்கு திடீர்னு பார்த்தா காலில் வந்து கொஞ்சம் சுளுக்கு மாதிரி வந்துடும். அதனால நடக்க முடியாது. வலி பயங்கரமா இருக்கு, தாங்க முடியாம அவன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறான். அப்ப ரே தான் போயிட்டு ஹெல்ப் பண்றான். இந்த பாரு உன்னால முடியும், அதனால நீ வந்து ஸ்லோவாகாத, நீ கொஞ்சம் முடிஞ்சு நடக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். பேசுறது அவனுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வார்னிங் வர வந்துருச்சு. இருந்தாலும் அவனால வந்து கொஞ்சம் முடியல. சரி இவன் பேசுறானே, அதை வச்சு நம்மளும் கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அதுக்கு மேல அவனால சுத்தமா முடியாம கீழே விழுந்துடுறான். இப்போ 3 வார்னிங்கும் வந்துருது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை ஷூட் பண்ணி அந்த இடத்துல கொன்னுடுறாங்க. இதை பார்த்த ரே அவனால சுத்தமா அதை வந்து ஏத்துக்க முடியல. அவனும் ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் வார்னிங் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. டேய் ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் தான் எப்படியோ அவனை வந்து அங்க இருந்து புஷ் பண்ணி கூட்டிட்டு போறான். இப்போ இவங்க எல்லாரும் இப்படி நடந்துட்டு இருக்க, இவங்கள ஒருத்தன் வந்து இறந்து போயிருக்கிறான்ல. ஸோ மேஜர் வந்து பேசுறாரு. இது மாதிரி உங்க கூட கலந்துகிட்ட ஒருத்தர் வந்து இப்போ இல்ல, அவருக்கான தைரியத்தை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அட யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு செம காண்டாகுது. போற வழியில தண்ணி அது மாதிரிலாம் தேவைப்பட்டா அங்க இருக்கிற சோல்ஜர் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப ரே வந்து அவனோட தண்ணி பாட்டில ஃபில் பண்ணி கேட்கறான். அவங்களும் வந்து அதை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டைம்ல பீட்டர் அவனுக்கு வர சூச்சு வந்துருது. எல்லாமே மனுஷங்களுக்கு இருக்கும்ல. ஆனா அவங்க அந்த டைமை வந்து ஸ்பீடை வந்து விட்டுறக்கூடாது. அதை கீப் அப் பண்ணிக்கிட்டே இது எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். இதான் இந்த விளையாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ரிஸ்க்ன்னு சொல்லலாம். இப்போ இவங்க எல்லாரும் அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மைல் தூரம் போகும்போது ஒரு சின்ன பொண்ணு, அவ வந்து ரேக்காக ஒரு போர்டை வச்சுக்கிட்டு நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன ரே உனக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க போல அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு தான், ஒரு குட்டி பொண்ணு. ரேவை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. இப்போ திடீர்னு இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு வந்து வலிப்பு வந்துருது. அந்த பையன் அப்படியே கொஞ்சம் மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு மற்றவங்க வந்து பதற. ஆனா இந்த கேரின்றவன் லூசு பையன், ஓ உனக்கு இந்த வியாதிலாம் வேற இருக்கா, இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் இங்க வந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்காமலே இருந்திருக்கலாம். எப்படினாலும் இது ரிஸ்க் தான். இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இவன் கிண்டல் பண்ணிட்டு வரான். அவனுக்கு வந்து 3 வார்னிங் வந்ததுக்கு அப்புறம் அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. எப்படியோ நமக்கு காம்படிஷன்ல ஆட்கள் குறைவா இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு இந்த கேரி லூசு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். கேரி கொஞ்சம் மோசமானவன் தான். இப்ப கூட வரும்போது ஒருத்தவனை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் எதுவும் கண்டுக்காம வர, அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேச அவன் வந்து இவனை அடிக்க முயற்சி பண்றான். இது வேற நல்ல வெயில். அவன் வேற அந்த அடி எல்லாத்தையும் மிஸ் பண்ண, அதனால ஸ்லிப் ஆகி அந்த பையன் கீழே விழுந்துடுறான். இப்படி கீழே விழுந்த இந்த பையனால திருப்பி எந்திரிக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு மைல் தூரம் இப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவன் வந்து அவன் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஆகணும்.
அவனுக்கு 3 வார்னிங் வருது. அதுக்கு மேல அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாரும் கேரி எதை திட்டிட்டு இருக்காங்க, ஏன்டா அறிவு கெட்டவனே, உன்னால தான்டா அவன் செத்து போனான், ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, நமக்கு காம்படிஷன்ல ஆளுங்கள் கம்மியா இருக்கிறது நமக்கு தான் நல்லது. இப்படியே எவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்கிறது, ஏதாவது பேசுனீங்க உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்போ இப்படி வந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தவனுக்கு பாத்ரூம் வேற வந்துருது. அவனால சுத்தமா முடியல. சரி நடந்துக்கிட்டே எப்படியாவது மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறான். இருந்தாலும் அவனால முடியல. அவன் அந்த இடத்துலயே கீழே உட்கார வேற வழி இல்லாம சோல்ஜர்ஸ் அவனை ஷூட் பண்றாங்க. ஒரு பாத்ரூம் கூட போக முடியாத நிலைமை தான் இவங்க எல்லாருக்குமே. இப்படியே நடந்துக்கிட்டு யார் ஒருத்தர் மட்டும் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வின்னர். இப்ப கிட்டத்தட்ட 35 மைல் தூரம் கடந்துடுறாங்க. ஒரு நாள் இவங்க வந்து கடக்க போறாங்க. அதனால மேஜர் வந்துட்டு பரவாயில்ல, நீங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மோட்டிவேட் பண்ற விதமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்குலாம் செம கடுப்பு. ரேக்கு வேற கொஞ்சம் தூக்கம் தள்ளுது. அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி கனவுல வர வர ஆரம்பிக்குது. இப்ப அதனால அவனுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் வர பீட்டர் இருந்துட்டு டே டேய் ஒழுங்கா நடடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி கொஞ்சம் நடக்க வைக்கிறான். அதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நடந்தாலும் திருப்பி அவனோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆரம்பிக்குது. செகண்ட் வார்னிங்கும் வந்துருது. அப்ப இவ இருந்துட்டு பீட்டர் இருந்துட்டு சரி நம்மளோட ஃபேமிலிஸ் இதெல்லாம் பத்தி நம்ம பேசலாம், உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவன் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திருப்பி தேர்ட் வார்னிங்கை வாங்கிடுறான். இப்போ தேர்ட் வார்னிங் வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் முழிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு வர வழியே இல்லை, சாவு மட்டும்தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவன் இப்படியே நடந்தாகணும். அப்படி நடந்தா மட்டும்தான் வார்னிங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த 3 மணி நேரம் அவன் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாகணும். சரி அது வரைக்கும் நம்மளோட ஃபேமிலி இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கான். ஆனா அவன் வந்து அவன் கிட்ட கடுப்படிக்கிறான். என்னடா இது, நான் ஒருத்தன் தானடா உனக்கே சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்கறான். வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கருப்படிச்சிருப்பான். சரி எப்படியோ இவங்க நடந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல போக. பார்த்தா இப்போ வந்து ஹில்ஸ் இதில் ஏறணும். ஏற்கனவே எல்லாருமே டயர்டாக இருக்காங்க நடந்து நடந்து. இப்போ இந்த மலை மேலே வேலை ஏறணும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் வேற வழி இல்லை, இதில் ஏறிதான் ஆகணும். இப்படி ஏறும்போது ஏகப்பட்ட பசங்க வந்து விழுந்துடுறாங்க. ஏன்னா அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியும் ஏறணுமா. அட்லீஸ்ட் இங்கே வந்தாவது ஏதாவது ஆஃபர் கிஃபர்னு வச்சு கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணியிருந்தா கூட மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முடியல. ரேயோட கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போறாங்க. ஆனா அதை பத்திலாம் அவன் எதுவுமே பெருசா கண்டுக்கவே இல்லை. அவன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் போது நல்ல வழியா பீட்டர் வந்து மறுபடியும் கேட்ச் பண்ணிடுறான். டே சாரிடா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவத்துல பதட்டத்துல அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில ஆகுது. கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் தூரம் இவங்க வந்து நடந்துட்டாங்க. காலையில பார்த்தா வெறும் 18 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த 50 பேர்ல மிச்சம் எல்லாருமே நைட்டே இறந்துட்டாங்க. இப்போ இதுல இந்த ஹேங்க் அப்படிங்கிற இந்த பையன் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறான். டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரும் ரேவும் வந்து செக் பண்றாங்க. இல்ல இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாளிச்சிடுறான். எதுவும் சொல்லலை, அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுல ரிச்சர்டுன்னு ஒருத்தவன் புக் எழுதி ஃபேமஸ் ஆனான்னு சொல்லுவானே, அவன் இருந்துட்டு கால் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிரும். அதனால நடக்க முடியாம ஸ்லோவாயிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தான் அவனை வந்து மோட்டிவேட் பண்றாங்க. இருந்தாலும் அவனால வந்து ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. 2 3 வார்னிங் வந்து வாங்கிடுறான். இதுக்கு மேல அவனால முடியாம கீழே விழ அவ்வளவுதான். சோல்ஜர்ஸும் அவனை வந்து அந்த இடத்துல சுட்டு தள்ளுறாங்க. அதுவும் அங்க 2 சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பசங்க இருக்காங்களே அப்படின்னு அவங்கள கூட பார்க்காம அவங்க கண் முன்னாடியே அவனை வந்து அந்த இடத்துல சுட்டு போட்டுருவாங்க. இப்ப கிட்டத்தட்ட 100 மைல் தூரம் இவங்க வந்து கடந்து வந்துடுறாங்க. இவ்வளவு தூரம் கடந்ததுனால மேஜர் வந்துட்டு பரவாயில்ல, நீங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவன் எப்படியாவது ஒரு பில்டிங்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவன் போறதுக்குள்ளாரியே அவனை அந்த இடத்துல ஷூட் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாம் யார் தான் அலோ பண்ணுவா, நடக்கணும் காம்படிஷன் வந்துட்டா இவங்க உயிரை கொடுத்து அதை பண்ணியே ஆகணும். வேற வழி இல்லை. கொஞ்சம் மைல் கடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் எல்லாத்துக்கும் விருப்பப்பட்ட ஒரு ஆசையை வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்களே, அது என்ன ஆசைன்னு கேட்கும்போது பீட்டர் இருந்துட்டு நான் ஒருத்தருக்கு பதிலாக 2 வின்னர்ஸை சூஸ் பண்ணி சொல்லி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ரே இருந்துட்டு நான் வந்து கண்டிப்பா இந்த மொத்த சிஸ்டத்தையுமே மாத்துறதுக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இதை கேட்கறதுக்கு மற்றவங்களுக்கு கடுப்பா இருந்தாலும் ஒரு விதத்துல அது உண்மைதான். ஏன்னா இந்த மேஜரும் இந்த காம்படிஷனும் இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் இவ்வளோ உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்படி ஒரு இதே தேவையில்லை. அதனால அவன் சொல்றதும் கரெக்டு தானு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நைட் டைம் ஆகுது. செம்மையா மழை வர பெய்ய ஆரம்பிக்குது. ரேவால சுத்தமா முடியல, பயங்கர தூக்கம் வருது. பீட்டர் தான் எப்படியோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ மறுபடியும் காலையில அன்னைக்கு கடந்துடுறாங்க. 2 நாள் திட்டத்தட்ட இவங்க வந்து கடக்குறாங்க. இப்போ இவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவன் ஆர்த்தர் அப்படின்னு அவனுக்கு வந்து பாத்ரூம் வருது. எப்படியோ ஒரு 3வது வார்னிங் வரதுக்குள்ள அவன் முடிச்சுட்டு அங்கிருந்து அவனோட ஸ்பீடை கீப் அப் பண்ணி மூவ் ஆகிடுறான். எல்லாரும் கொஞ்சம் எப்படியாவது அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கணும்ல, அதனால அவங்க ஃபேமிலியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரே வந்து அவங்க அப்பாவை பத்தி சொல்றான். அவங்க அப்பா தான் அவனோட லைஃப்ல பெரிய ஒரு ஹீரோவே. நிறைய வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு.
அதை வந்து இல்லீகல் சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்லிருச்சாமா. அவர் இவனுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஃபிலாசபி தான். ஆனா இந்த கவர்மெண்ட் அவங்க அப்பாவை ஒரு துரோகியா தான் பார்த்தது. இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவரு வந்து அதை கேட்கல. அதனால நீ வந்து இந்த நாட்டோட துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கொன்னுட்டாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த மேஜரை போட்டு தள்ள இவன் வந்து பிளானே பண்ணியிருக்கான். எப்படியாவது இந்த லாங் வாக் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு இவங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்த நிறைவேற்றி கொடுப்பாங்கல்ல, அது என்னன்னா கன்னு வாங்குறது தான். கன்னை வாங்கி அந்த மேஜரை போட்டு தள்ளுறது. இதுதான் இவனோட ஆசையே. இதுதான் என்னோட ஆசை. எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும். இந்த பாரு, இந்த மாதிரி ரோட்ல இருக்கிற மக்கள் இவங்க எல்லாரும் இதெல்லாம் உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பீட்டர் இருந்துட்டு இந்த சிஸ்டம்ல இவங்களும் ஒரு விக்டிம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் இதெல்லாம் இவங்க கரெக்ட் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா எல்லாரும் கொஞ்சம் சீரியஸா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருமே பேசிக்கல, அப்படியே அமைதியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தா ஒரு பையனோட கால் அது வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அவனால நடக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் என்ன பண்றான்னா, அங்க வந்து சோல்ஜர்ஸோட டேங்க் வந்துட்டு தானே இருக்குது, அவங்கள்ட்ட போயிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த டேங்க் மேல ஏறிக்கிட்டு ஹெல்ப் கேட்கறான். அவங்க வந்து அவனை பிடிச்சி கீழே தள்ள அவன் மேல அவனோட கால் மேலேயே அந்த டேங்க் வேற ஏறிடுது. இது எல்லாத்தையும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவனோ வழியில தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்கெல்லாம் வேற வழியே இல்லை. அவனுக்கு 3 வார்னிங் வந்ததுக்கு அப்புறமா அவனை சுட்டு தள்ளிடுறாங்க. இப்ப இதுல இன்னொருத்தவன், அட போங்கடா, சோறு தண்ணி இல்லாம பாத்ரூம் போகாம எவ்வளவு நேரம்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு குருட்டாம்போக்குல ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் என்ன, அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. ஏன்னா இந்த காம்படிஷன் நடக்கணும் கரெக்டா. இப்போ ஹேங்க், இவனால ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தமா முடியல. இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிருது. கிட்டத்தட்ட 200 மைல் தூரம் இவங்க வந்து நடந்து வந்துடுறாங்க. இதுக்கு மேல ஹேங்கால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அப்படியே நின்னுறான். அவன் நின்றதை பார்த்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை பாரு உன்னால முடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நின்னுறான். இப்போ அவன் வந்து நின்னதுமே அவனுக்கு 3 வார்னிங் வந்துட்டு அவ்வளவுதான், ஷூட் பண்ண போறாங்க. ஷூட் பண்ண ஆரம்பிக்கவும் அவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற வந்து ட்ரை பண்றான். அப்ப இவனுக்கும் வேற வார்னிங் வர ஆரம்பிக்குது. அப்ப ரேவும் பீட்டரும் தான் நல்ல வேலையா டே தயவு செஞ்சு நீயாவது வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம உயிர் வந்து காப்பாற்றப்படும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையிலே ஆகுது. 250 மைல் இவங்க வந்து கடந்து வந்துடுறாங்க. இப்ப வெறும் 6 பேர் மட்டும்தான் இதுல உயிரோடவே இருக்காங்க. காலையில இவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இதுல 5 பேர் மட்டும் கேரியை விட்டுறாங்க. நம்மளுக்கு வர பிரைஸ் அமௌண்ட் நம்ம யார் ஜெயிச்சாலும் சரி ஹேங்கோட ஒய்ஃபுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இவங்க 5 பேருமே பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்கள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க, அவங்களுக்கு காசும் கொடுக்க போறாங்க, அதை அவனோட மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுல கேரி வந்துட்டு ரே கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இதை பாரு, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இவனால தானே இறந்திருப்பான், அதனால அவனை வந்து சேர்த்துக்காம எல்லாரும் கொஞ்சம் கோவமா இருப்பாங்க. அது வந்து தப்பு தான். நான் ஏதோ அவனை சும்மா வம்பளுக்கு அந்த மாதிரி நடந்து போச்சு, தயவு செஞ்சு என்னையும் மன்னிச்சிரு. நான் என்னோட சப்போஸ் நான் ஜெயிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட பங்கையும் நான் வந்து கொடுக்குறேன் அவனோட ஒய்ஃபுக்கு, என்னையும் வந்து உங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். சரின்னு இவங்களும் வந்து அவனை சேர்த்துக்கிறாங்க. அதான் இவங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா தெரிஞ்சாலும் கேரிக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளால தானே அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவன் இன்னும் வெளியில வரல. அது அவனை ரொம்பவே பாதிச்சிருது. அதனால இதுக்கு மேல நம்ம இது மாதிரிலாம் பண்ண வேணாம், நம்ம இந்த இடத்துல வந்து நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டான். எதுக்கடா நிக்கிற அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. இவன் கையில வச்சிருந்த ஸ்பூனை வச்சு அவனையே குத்திக்கிறான். இப்ப அங்க இருக்கிற மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் வேற வந்து அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. 3 வார்னிங் முடிஞ்சிருது. அவ்வளவுதான், அந்த இடத்துல அவனை ஷூட் பண்றாங்க. இப்ப வெறும் 5 பேர் மட்டும் தான் இங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இருந்து கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்றதுக்காக எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட மூடை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 நாள் இவங்க வந்து கடந்து வந்துடுறாங்க. 278 மைல் தூரம் இவங்க நடந்து வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி வர்றது ஒரு பெரிய சாதனை தான். இப்ப கிட்டத்தட்ட ரேவோட ஊருக்கு தான், அதாவது மெயின் அந்த ஊருக்கு வந்து இப்ப வராங்க. அப்ப அங்க வர ஒருத்தவன் நீ சமலக்கி உங்க அம்மாவை பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறான். ரே இருந்துட்டு நிச்சயமா இல்ல, எங்க அம்மாவை நான் திருப்பி பார்க்கறது ஒரு பெரிய சாபம் தான், ஏன்னா அவங்கள நான் கை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் மைல் தூரம் நான் வந்ததுக்கு அப்புறமா இவங்க டவுனுக்குள்ள வந்துடுறாங்க. ரேவோட ஒரு ஷூ வேற இப்போ கொஞ்சம் பிஞ்சு போயிருது. டே ஒழுங்கா அந்த ஷூ 2 ஷூவையுமே கழட்டி போட்டுட்டு வெறும் காலே நட, இல்லைன்னா உனக்கு பேலன்ஸ் இருக்காது, ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல இவனு வந்து ஷூவை கழட்டி போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் வெறும் காலில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா. அவனோட காலில் இருந்து ப்ளீட் வர ஆரம்பிக்குது. அவன் வர வழியில அவங்க அம்மாவையும் வேற பாக்குறான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவனால சுத்தமா எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கள ஓடி போயிட்டு ஹக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மாவே டேய் ஒழுங்கா போய் பார்த்து நடடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்துல சொல்றாங்க. நல்ல வேலையா அவனுக்கு வார்னிங் வந்து ஷூட் பண்றதுக்குள்ள பீட்டரும் வந்து இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, நான் என் அப்பா மாதிரி இவனை பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசுறான்.
ஆரம்பத்துல இருந்தே பீட்டர் மட்டும் இல்ல, ரேவோட கதை எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும். அவன் தான் கரெக்ட் டைமுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்றான். எப்படியோ இப்ப இவங்க வந்து திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மைல் தூரம் நடந்துட்டே இருக்காங்க. அப்பதான் பீட்டர் அவனோட லைஃப்ல நடந்த விஷயங்கள சொல்றான். இந்த மாதிரி வார் நடந்ததுல இவனோட பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இறந்துடுறாங்க. அதனால இவன் அவனோட மாமா வீட்ல தான் வளர்ந்துருக்கிறான். அந்த ஆளு 10 வயசு வரைக்கும் சம்பந்தமே இல்லாம என்ன போட்டு டெய்லி அடி அடி நடிப்பான். இதனால இவன் கிட்ட நம்ம வாழ்றது ஒண்ணுதான், வெளில போய் வாழ்றது ஒண்ணுதான். நான் அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் சண்டை போடுறது, எப்படி வாழணுன்ற எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். ஆனா அதுலயும் எனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி பொருள் ஏதாவது எடுக்க போகும்போது நான் வந்து ஒருத்தர்கிட்ட அடி வாங்கினேன், கத்தியில, அதுவும் மூஞ்சில. அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். ஆனா என்ன நடந்ததோ அதுக்கு நான் மட்டும்தான் காரணம். நான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தது நான் தானே. அப்போ நினைச்சேன், எவ்வளோ கஷ்டமான டைமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல நம்ம வெளிச்சத்தை மட்டும்தான் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி கண்டிப்பா என்ன மாதிரி கஷ்டப்படுற அனாதை குழந்தைங்களுக்கு நான் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்காக மட்டும்தான் இந்த மணியை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் இவங்களோட வாக்கிங் வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மைல் தூரத்துக்கு அப்புறமா இதுல ஒருத்தவன் என்ன சொல்றான்னா, இதுக்கு மேலேயும் நம்மள ஒருத்தர் ஒருத்தர் இப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா இந்த காம்படிஷன் ஒரு முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்றான். அதுவும் உண்மைதானே. ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து முடியலன்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த காம்படிஷன் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுல யாராவது ஒருத்தர் மட்டும்தான், அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த காம்படிஷன் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யாரும் ஹெல்ப் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒருத்தவன் என்ன பண்றான்னா, திடீர்னு அங்க வந்துட்டு இருந்த ஒரு சோல்ஜரோட வண்டியில இருந்து கன் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கிறான். டேய் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு வார்னிங் கிடைக்குது. அப்புறம் என்ன, அவனை வந்து ஷூட் பண்றதுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாரும் வராங்க. இவங்க எல்லாரும் நம்மளை ஷூட் பண்றது என்ன, நம்மளே அதுக்கு முன்னாடி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்துல இறந்து போறான். இப்போ இவங்க கூட வந்த ஒருத்தனுக்கு மூக்குல வந்து பிளட் பயங்கரமா வந்துட்டு இருக்கும். அந்த ப்ளீடிங்கை நிப்பாட்டுறதுக்காக இவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரேவாலையும் பீட்டராலையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்க முடியல. அவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ண, இல்ல என்னால இதுக்கு மேல முடியல, என்னோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிருச்சு, அதனால நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க, உங்கள யார் வின் பண்றீங்களோ அவங்க வந்து இந்த லாக்கெட்டை மட்டும் என்னோட பாட்டி கிட்ட கொடுத்துருங்க தயவு செஞ்சு, அதனால இதுக்கப்புறம் என்ன திரும்பியும் பார்க்காதீங்க, என்ன இப்படி இழுத்துட்டு போகாதீங்க போதும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிறான். உங்களுக்கும் வேற வழி இல்லை, அவனாலேயும் உடம்பு முடியல, அதனால மனசே இல்லாம மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் அந்த இடத்துல விட்டுட்டு வராங்க. இப்போ அவன் என்ன பண்றான்னா, தன்னைத்தானே எப்படியாவது அவனை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இறந்து போனானே அந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு சாகணும்னு நினைக்கிறான். சோல்ஜர்ஸ் அவனை கொண்டுடுறாங்க. இப்போ 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த சோல்ஜர், இந்த மேஜர் இருக்கான்ல, அவன் வரான். பரவாயில்லையே, நீங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் வின்னரு, செமையா இந்த காம்படிஷனை கலக்கிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பெருமையா பேசிட்டு இருக்கிறான். ஆனா ரேவா இவனை பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கேவலமா திட்டிட்டு இருக்கான். ஆனா அதை பத்திலாம் இந்த மேஜருக்கு கவலையே இல்லை. ஏன்னா இது மாதிரி நான் 1000 பேச்சை கேட்டுட்டேன்ப்பா, எப்படியோ நீங்களும் இத்தனை பேரை கொண்டுட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி பேசிட்டு இருக்கான். இதுல இன்னொருத்தவன், நான் வந்து ஒரு வகையில உன்னோட மகன் தான், இந்த காம்படிஷன்ல நான் வின் பண்ணா உன்னோட வீட்டுல வந்து வாழணுங்கிறது தான் என்னோட ஆசையே அப்படின்ற மாதிரி இந்த மேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து நிறைவேற்றப்படும்ல, அந்தபடி இவனுக்கு வந்து அந்த விஷயம் தானா. ஆனா இவனால இதுக்கு மேல வந்து நடக்க முடியல. ஏன்னா அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஃபெயில் ஆயிட்டு இருக்குது. ஸோ உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து வின்னர் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை கண்டினியூ பண்ணி உங்கள யாராவது நல்லபடியா வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாதியிலே வந்து நின்னுறான். ஏன்னா இவனால இதுக்கு மேல முடியல. அதனால சோல்ஜர்ஸ் அவனை வந்து வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஷூட் பண்றாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 2 பேர், ஒன்னு ரே, இன்னொன்னு பீட்டர். இவங்க கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்க மழை வேற செமையா பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க 2 பேத்துல யாரா வின் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க இவங்க கொஞ்சம் தூரத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து இவங்கள சேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த முடிவு வந்து ஃபைனலுக்கு வந்துருச்சுல. 331 மைல்ஸ் வந்து இவங்க கடந்து வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்றான்னா, பீட்டர் வந்து ஒரு கட்டத்துல நின்னுறான். இதுக்கு மேல என்னால முடியாது, நீ போய் உங்க அம்மா கூட ஒன்று சேரு, நீ இதுல வின் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ரே இருந்துட்டு, இல்ல இல்ல அப்படி இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதை வந்து பண்ணலாம், நீ வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் நடக்க வைக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கையில பார்த்தா நம்ம பீட்டர் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறான். ஆனா ரே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நின்னுறான். இவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அவன் வந்து நம்மளுக்காக விட்டு கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சிருது. அவனால வந்து இதை சுத்தமா தாங்கிக்க முடியல. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்க போறான். ஆனா அதுக்குள்ள சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவனை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. பீட்டர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவ் அந்த இடத்துல வந்து இப்போ போட்டு தள்ளுறாங்க. அப்படி ஷூட் பண்றதுக்கு முன்னாடி பீட்டரை பார்த்துட்டு, உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்க அம்மா, அதாவது என்னோட அம்மாவை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன், மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதோட மேஜர் வந்துட்டு அவனை ஷூட் பண்ணி அந்த இடத்துல போட்டு தள்ளுறான். அவ்வளவுதான். இப்ப இந்த காம்படிஷனோட வின்னர் நம்ம பீட்டர் தான். இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவனை ஆரவாரத்தோட பயங்கரமா வந்து கொண்டாடுறாங்க. ஆனா அவனுக்கா மனசுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது. சரி, இப்ப வந்து உனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் வந்து கேட்கிறாரு. இவன் என்ன பண்றான்னா, எனக்கு கன்னு தான் வேணும்
வேணும் அப்படின்னு கேட்குறான். என்னடா கன்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சோல்ஜர்ஸும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் மேஜர் இருந்துட்டு இல்லை இல்லை பீட்டர் வந்து ரொம்பவே நல்ல பையன், அவன் வந்து ஏதாவது ஒரு விக்ட்ரிக்காக தான் அவன் ஜெயிச்சிருக்கான், அதனால இதை கண்டிப்பாக நமக்கு அவன் கேட்கறத நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வந்து அவனோட கையில் கொடுக்குறாங்க. இந்த பீட்டர் என்ன பண்றான்னா அந்த கன்னை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதை இந்த மேஜரை வச்சு பாயிண்ட் பண்ண, இதை பாரு உனக்கு பேரு புகழ்னு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இது பீட்டருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னை வச்சு அந்த மேஜர் அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு அந்த கன்னையும் கீழே தூக்கி போட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த மாதிரியான ஒரு காம்படிஷனை வச்சு நாட்டோட இளைஞர்களை இப்படி சூஸ் பண்ணி அவங்கள கொல்றது ரொம்பவே மோசமான ஒன்று தான். இதை உருவாக்குனதே இந்த மேஜர் தான். இவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரேவோட ஆசை. அதை பீட்டர் ஜெயிச்சு அவன் அதை நிறைவேற்றிட்டான். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.